Welcome AJ Max. Exercise 5.1 sixth sum -4 -2 -3k 3, -2 2, 3 ஆகியவற்றை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு நம்ம கையில் கொடுத்துட்டாங்க 28 சதுர அலகு எனில் k = என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. கேயினுடைய மதிப்பை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கில் நமக்கு இதை உல்டா சம்னு கூட சொல்லலாம். நாற்கரத்தின் பரப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மதிப்பை கொடுக்காம அதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது யாரு? நாற்கரத்தின் பரப்பு. அதை எடுத்து எழுதிடுவோம். நாற்கரத்தின் பரப்பு = 28 சதுர அலகு கணக்கிலே கொடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ ஃபார்முலாவை எழுதுவோமா? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 அப்புறம் பார்டர் என்ன? x1 y1 = என்னன்னு தெரியும். என்னப்பா? 28 அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? பாயிண்ட்ஸை இதில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த 2 பையில் இருக்கிறனால இங்கே கொண்டு போயிடுவோமா? கொண்டு போயிடலாம். நம்ம வேல்யூஸ் எழுத ஆரம்பிங்க. -4 -2 அடுத்து -3k 3 -2 அடுத்து 2 3 அப்புறம் பார்டர் -4 -2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே 1/2 இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும்? 28 மேலே பெருக்கல்ல வந்துடும். வகுத்தல்ல இருக்கிறனால × 2ன்னு வந்துருச்சு. சரி, அடுத்த வேலை என்ன? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான் இல்லையா? என்ன எழுதுவோமா? ஃபஸ்ட்டு -4 × k என்ன தான் வரும்? -4k. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 6. அடுத்து பாருங்க 3 9. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 4. ஒரு இது முடிஞ்சிருச்சு. அடுத்து மைனஸ் போட்டுட்டு அடுத்த செட்டை எழுதுவோம். இப்போ கீழ்ப்பக்கமாக கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 6. அடுத்து ப்ளஸில் தான் இருக்குது. 3 × k 3k. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 4. கடைசியாக மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 12 எழுதிட்டோமா? = இப்போ இதை பெருக்கி எழுதிடுவோமா? 2 16 மீதி 1 2 4 1 5 56 இந்த பக்கம் வந்துருக்கு. இனி இதை நம்ம சுருக்க ஆரம்பிப்போம். நம்ம இதை கேயை யாரு கூடயும் சேர்க்க முடியாது. மற்றவங்களெல்லாம் சுருக்கி எழுதிடலாமா? இப்போ -4k மட்டும் அப்படியே எழுதிடுவோம். அடுத்து கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிருவோமா? இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது, 15. 15ல் 4 போனால் என்ன தான் வரும்? +11. இங்கே மைனஸ் இருக்கிறனால அப்படியே ப்ராக்கெட்டை இன்னும் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் நம்ம கூட்டி கழிக்க போகிறோம். இங்கே 2 பேரும் சேம் சைனாக இருக்காங்க, அதனால் ஒன்றா கூட்டிடுவோமா? அப்போ என்ன வருவாங்க? 4 12 கூட்டினோம்னா -16 இல்லையா? 16ல் +6 போனால் என்ன வரும்? -10 தான் நமக்கு வரும் இல்லையா? ஏற்கனவே +3k இருக்காங்க. அதே அப்படி எழுதிருங்க. = அந்த பக்கம் யார் இருக்கா? 56 இருக்காங்க. சரி, இன்னும் -4k ஒன்றும் செய்ய முடியாது, இதோடி கூட்ட முடியாது. அப்படியே 11 எழுதிருங்க. இனி குறிய உள்ள போட்டு பெருக்கிடுவோமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 வந்துடும். அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3k = எவ்வளவு? 56. இப்போ லைக் டேர்ம்ஸ் ஒன்று சேர்க்கலாமா? இவங்க 2 பேரும் கேயும் கேயும் சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன வரும்? -7k. இங்கே இவங்க 2 பேரும் சேர்ந்தா +21 = என்னப்பா? 56. அப்படியே சுருங்கிட்டே வந்துட்டாங்க பாருங்க. இப்போ நமக்கு வேண்டியது கே தான். கே வேல்யூவை மட்டும் இங்கே வச்சுக்குவோம். அந்த 21 அங்கே தூக்கிட்டு போனால் எப்படி வருவாங்க? 56 - 21 கழிச்சு எழுதிடுவோமா? 6ல் 1 போனால் 5, 5ல் 2 போனால் 3, 35 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நமக்கு வேண்டியது 7k இல்லை, கே மட்டும்தான் வேணும். அதனால் இந்த -7 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்தால் அடித்து கொடுக்கலாமா? எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் பை மைனஸ் மைனஸ் தான் வரும். அப்போ இங்கே வர வேண்டிய ஆன்சர் என்னது? -5.
கேயினுடைய வேல்யூ என்ன -5. இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடாக பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக இந்த சம்மை செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணுவோமா? தேங்க்யூ.